சோபனா சொல்வதைப் போல குடும்பங்கள் கொண்டாடும் படம். இங்கு நான் தான் கிங்கு. நான் இந்த படத்தில் நிறைய ப்ரொமோக்கு பேசிட்டோம், என்ன பேசுகிறது தெரியல. இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறையா கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது, மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான். நமது மொழியை நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிலையில் தேவரையா இருந்தாங்க, சினிமாவை பகுத்து பார்த்தாங்க. எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதை இலாக்கான்னு ஒன்று வச்சு அதற்காக மெனக்கெடுவாங்க ஐயா. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குனர், அவர் மருமானாக கூட இருக்கலாம், தியாகராஜன், அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க. அதற்கு பிறகு கதையில் முழு கவனம் செலுத்துனது நல்ல ஏபிஎம் நிறுவனம், நான் பார்த்துருப்போம். பஞ்சு அருணாசலம் ஐயா எழுதாத கதைகளா. அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்திரையில் வருவதற்கு முன்பு 100 கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்ரி சார். சௌத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம். ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்புத்தன்மை, பொறுமை அவசியம். மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோல் அடித்து என்னதுக்கான காரணம் வந்து அதுதான். ஸோ அந்த வகையில் கோபுரம் ஃபிலிம்ஸ் சார், அன்பு சகோதரர் அன்பு சார் நினச்சாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தம்பி உங்களுக்கு. காரணம், நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியம் இல்லை, கௌரவம் என்பது முக்கியம். நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும். அந்த கௌரவத்தை முன்னால் வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது. அந்த வகையில் ஒரு கதையை முதல்ல வந்து தம்பி ஓகே பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இதுவரையும் இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவை அகோரம் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்து ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ, அதே போல அன்பு செல்லியின் சகோதரர் அவர்கள் தனது அருமை மகளை சுஸ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்து வர்றாங்க. நான் ஒரே ஒரு சின்ன ப்ரமோ அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த 3 நிமிடம் தான் பேச்சு அந்த பாப்பா. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஸ்கிரிப்ட் சென்ஸு, கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது, இந்த உளவியல் சிந்தனை அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்றது. அன்பு மகளே, கலை உலகம் உங்களை ஆசையோடு வரவேற்கிறதா சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.